Praise Lord. God is saying unto you, the first dominion shall come to you. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது மீகா என்றதான தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது சீயோன் என்ற பர்வதத்தின் மேல ஆண்டவர் ராஜாவா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் நொண்டியானவனை சேர்த்துக்கொண்டு தள்ளுண்டவனை புறக்கணியாமல் நான் அவனை என் கூட சேர்த்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமென். அப்போது ஆண்டோடைய வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு எதுக்கு நேராக வருது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் மரங்கடிக்கப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலைக்கும், அதாவது எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் தகுதி இல்லாமல் உங்களால் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்துக்க முடியாமல் அப்போ உங்களுடைய எல்லா ஏரியாலையும் ஸ்ட்ரக் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் எதோ செய்ய முயற்சி பண்ணுறேன், நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய முழு பலத்தையும் நான் பயன்படுத்துகிறேன், நான் முழுசாக நான் முன்னேறி போயிடுவேன் நான் நினைக்கிறேன், எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எந்த பகுதியிலுமே எனக்கு திறக்கப்பட்ட கதவுகளே இல்லை, என்னுடைய கால்களாம் நொண்டியான மாதிரி இருக்குது, எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, எனக்கு உறவுக்கு சைடு சப்போர்ட் கிடையாது, எனக்கு பெட்ரோல் சைடு சப்போர்ட் கிடையாது, எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு சரியான வருமானம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்றாரு. ஆண்டவருடைய ஆளுகையின் தன்மையை அவனுக்கு கொடுக்க அவர் விரும்புறாரு. அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாமே அவங்க நல்ல ஞானவானா இருக்கணும், நல்ல பலசாலியா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், இல்லை நல்லா திறமையுள்ளவர்களா இருக்கணும். இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே கிடையாது. ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஒரு எளியவனை குப்பையில் இருந்தோ சிறியவனை புழுதியில் இருந்தோ தூக்கி ராஜாக்களோடு அமர்த்த பண்ணுகிற தேவன். அவர் நினைச்சா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அவர் நினைச்சா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரால் நீங்க உயர்த்தப்படுவதற்கு, ஆண்டவரால நீங்க ஆளுகையை பெற்றுக்கொள்வதற்கு, நீங்க எதுலெல்லாம் தோத்து போயிருக்கீங்களோ, எதுலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறுமையா இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவே மாட்டேங்குது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இதில் ஷைன் பண்ணவே முடியல, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. மேபி உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கலாம், உங்களுடைய மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், உங்களுடைய மினிஸ்ட்ரி லைஃபாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒர்க் பிளேஸாக இருக்கலாம். உங்களுடைய லைஃப்பில் ஒரு க்ரோத்தை பார்க்க முடியல, என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்களோட திறமையோ, உங்களுடைய பணத்தையோ, உங்களுடைய அழகையோ, உங்களுடைய ஞானத்தையோ, உங்களுடைய காரியத்தையோ நீங்கள் பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை நீங்கள் சார்ந்து நில்லுங்க. ஆண்டவரை நீங்கள் சார்ந்து அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டோடைய வசனம் சொல்லுது, இன்றைக்கு நொண்டியா இருக்கிற உன்னை நான் சேர்த்துக் கொள்றேன், தள்ளுண்டு போயிருக்கிற உன்னை நான் சேர்த்துக் கொள்றேன், உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆளுகை நான் தருவேன், நீ ஆளுகிறவனா எழும்புவாய் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து சொல்லுறாரு. விசுவாசிங்க, நீங்க ஆளுகிறவங்களை எழும்புவீங்க.